இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நந்தலாலா சமையல் இன்றைக்கி நம்ம சிறுதானிய கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தினை 1 கப் எடுத்துருக்கிறேன், ஏலக்காய் அதில் போட்டிருக்கிறேன், பச்சை பயிறு, வேர்க்கடலை, நாட்டு சர்க்கரை, தேங்காய். பானில் வச்சுக்கலாம். அடுப்பில் நம்ம இந்த தினை அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரிசி நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். ரொம்ப நம்ம வறுக்க வேணாம், தீஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அடுத்து நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. அதில் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுடர் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சாச்சு. அது கூட தேங்காய் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக அடித்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நம்ம பிசைஞ்சு விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஒன்றா கலந்துடலாம். இல்லைன்னா சக்கரை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். நம்ம எல்லா சர்க்கரையெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுடலாம். மாவோட லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். அதிகமாக விட்டுறாதீங்க, லைட்டாக விடுங்க. நாட்டு சர்க்கரை தண்ணி விடும். நம்ம லைட்டாக தண்ணி விட்டு நல்லா கையை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எங்கள் அம்மா இன்றைக்கி வீடியோ என்னம்மா போடலான்னு கேட்டேன். இது போடுன்னாங்க. இது போடுமா, சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருமா. நான் செஞ்சு பார்த்தேன், சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இனிமேல் நீங்களும் இந்த சிறுதானிய கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பிடி கொழுக்கட்டை கையால் நல்லா பிடிச்சி நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மாவையுமே நம்ம கொழுக்கட்டை பதத்துக்கு பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக வேண்டாம், இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இட்லி பானையில் தண்ணி வச்சு அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் அதில் நம்ம துணி போட்டு அதில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இட்லி பானை மூடியை போட்டு மூடி விட்டுடலாம். நல்லா வேகட்டும் ஒரு 10 நிமிஷம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம தொட்டு பார்க்கலாம் வெந்துருச்சா இல்லையான்னு. பாருங்கள், சூப்பராக ஆவி பறக்குது. சுட சூடான கொழுக்கட்டை, சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.